கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகும். தேவனோடு கூட இணைந்தவர்களா கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? ஏற்ற வேளையிலும் வாக்குகள் தந்து என்னை நோந்திடாம காத்ததை எண்ணி பாடுவேன். சோர்ந்திட்ட வேளையிலும் கிருபைகள் தந்து என்னை விழுந்திடாமல் சுமந்ததை போற்றி பாடுவேன். ஏற்ற வேளையிலும் வாக்குகள் தந்து என்னை சோர்ந்திடாமல் காத்ததை எண்ணி பாடுவேன். சோர்ந்திட்ட வேளையிலும் கிருபைகள் தந்து என்னை விழுந்திடாமல் சுமந்ததை போற்றி பாடுவேன். இதை விடாமல் காத்தீரையா, உங்கள் வார்த்தைகளால் நடத்தினீரையா. இதை விடாமல் காத்தீரையா, உங்கள் வார்த்தைகளால் நடத்தினீரையா. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் கோடி கோடி உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? தனிமையிலே நான் அழுத போதெல்லாம் ஒரு தாயை போல கேட்கிறதை எண்ணி பாடுவேன். தேவைகளால் நான் திகைத்த போதெல்லாம் ஒரு தகப்பனை போல் தாங்கியதை போற்றி பாடுவேன். தனிமையிலே நான் அழுத போதெல்லாம் ஒரு தாயை போல பேசினதை எண்ணி பாடுவேன். தேவைகளால் நான் திகைத்த போதெல்லாம் ஒரு தகப்பனை போல் தாங்கியதை போற்றி பாடுவேன். உரைகளெல்லாம் இருவைகள் தந்து என்னையும் பெருக்காமல் நேசித்தீரையா. உரைகளிலெல்லாம் இருவைகள் தந்து என்னையும் பெருக்காமல் நேசித்தீரையா. தனக்கு கோடி 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 நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் இருமையும் எளிமையும் வாழையும் கொண்ட சிங்காரத்தில் வைத்தீரை உண்மை
அலங்கோலமாக இருந்த என் வாழ்க்கையை அலங்காரமாக மாற்றியதை போற்றி பாடுவேன். இருமையும் எளிமையும் என்னையும் கொண்டு சிங்காரத்தில் வைத்தீரே உம்மை பாடுவேன். அலங்கோலமாக இருந்த என் வாழ்க்கையை அலங்காரமாக மாற்றினதை போற்றி பாடுவேன். முழுதியிலிருந்து எழுப்பீரையா எங்கள் தலையை உயர்த்தீரையா. முழுதியிலிருந்து எழுப்பீரையா எங்கள் தலையை உயர்த்தீரையா. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ. கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ. கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ. எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே. எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே. எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே. எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ. என் வாழ்நாள் ஈடாகுமோ. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ. கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ. ஒரு தம்பி அமர்ந்து ஒரு பாடலெல்லாம் பாடுறோம். உணர்வு, இந்த தெய்வ உணர்வு. ஒரு ஜபக்குழுவா இருக்கட்டும், ஒரு வீட்டு ஜபமா இருக்கட்டும், ஒரு ஆலய கூடுகையா இருக்கட்டும், இயேசு என்னும் நாமம் உயர்த்தப்படுவதற்கேதுவாக நம்ம தேவ சமூகத்தில் சேர்ந்து அவரை வெளியே கொண்டு வர, நான் ஒண்ணுமில்லைன்னு எங்க நம்ம மறைச்சு கொள்றோமோ அங்கே கர்த்தர் எழுந்தருளுவான். எல்லாருக்கும் அந்த சிந்தனை வருமா எனக்கு தெரியாது. ஆண்டவரோட நெருங்கி வர்றவங்க அப்படிதான் போவாங்க. எனவே அவரை பாடிக்கொண்டே இருக்கலாம், துதித்து கொண்டே இருக்கலாம். கூடுமே எல்லாம் கூடுமே, எல்லாம் சும்மா கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. உம் நாமம் சொன்னால் போதும் பேய்கள் ஓடுமையா. உம் நாமம் சொன்னால் போதும் பேய்கள் ஓடுமையா. உம் பெயரால் கை
எல்லாம் சொல்லுவோம். கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது. மீண்டும் ஒரு முறை. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. ஓகே. ஆலயத்துல ஞாயிற்றுக்கிழமையோ எப்பொழுது ஆண்டுடைய வார்த்தை சொன்னாலும் அது உள்ளத்துக்கு கொண்டு போகணும். கரெக்டா ஆண்டவர் பேசுவார். இது தேவ வார்த்தைன்னு நாம் அதை விசுவாசித்து கவனம் வச்சு அதை மறந்துடக்கூடாது. கோபப்படாதீங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருதுன்னு வச்சுங்க, கர்த்தர் ஞாபகப்படுத்துவார். நமக்கு கோபம் வரும்போது இப்பதானே கேட்டோம், இந்த வாரம் தானே கேட்டோம், ஆனா இப்ப நான் கோபம் கொண்டு இருக்கிறேன். இல்ல நல்லதா கெட்டதா இது சொல்லுங்கம்மா. தங்களை மாத்திக்கிறது. அப்போ வருட துவக்கத்தில் நாம பார்த்தோம், என் ஆவியினாலே கண்டிப்பா நடத்துவார். அந்த வசனத்துக்குள்ள தேவ ஜனங்கள் இருந்தால், அந்த வசனத்துக்குள்ள தேவ ஜனங்கள் இருந்தால் அந்த வார்த்தை அப்படியே நிறைவேறும். 2வது மாதத்துல ஆண்டுடைய வார்த்தையை பார்த்தோம். என்னது? முத்திரை மோதிரமாய், அத்தாரிட்டி, அதிகாரம், உயர்த்துவார், உயர்வு. அந்த வசனத்துக்குள்ள செருபாபேல் இருந்ததை போல நாம தேவனுடைய எல்லைக்குள்ள இருந்தால் அந்த உயர்வை பெற்றுக்கொள்ள. மனுஷன் உயர்த்தினா நாள் வரும்போது தள்ளிடுவோம். அந்த கர்த்தர் உயர்த்தினால் கடைசி வரைக்கும் அந்த உயர்வை யாரும் தடை செய்ய எல்லாம் புரிஞ்சுக்கணும். 3வது மார்ச் மாதம், இவ்விடத்தில் நான் சமாதானத்தை. எத்தனை சமாதான குறைவு! சமாதானத்தை காத்துக்கல சபை, முற்கோபங்கள், அந்த எல்லாருக்குமே. இது ஒரு குறிப்பிட்டங்க, இங்க வந்தீங்கன்னா உங்க ஒருத்தவங்களுக்கு இல்ல இந்த வார்த்தை, எல்லாருக்குமே. கர்த்தருடைய வார்த்தை எல்லாருக்கும் வீச. விதை வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துல, ஒரு குறிப்பிட்ட நேரத்துல ஒரு இடத்துல மட்டும் அப்படியே கும்பலா போடுறாங்களா? ஒரு கையில் அள்ளி அப்படி போடுறாங்களா? என்ன செய்யறாங்க? விதை அள்ளி என்ன செய்வாங்க? இப்படி எல்லா இடத்துக்கும் அதே போலதான் கர்த்தருடைய வார்த்தை. அதனாலதான் சர்ச்சில வார்த்தைகளை சொல்லும் போது, பார் என்னை பார்த்து பேசினார், கையை என் பக்கம் நீட்டி பேசினார், உங்க அழகான கண்களுக்காக ஸ்தோத்திரம். அந்த மைண்ட் எல்லாம் வரக்கூடாது சர்ச்சுக்கு வரும்போது. மேடையிலிருந்து வசனம் வீசப்படுகிறது, கர்த்தருடைய வார்த்தை. அவங்களுக்கு அது உள்ளத்துல யார் யார் இருதயம் எப்படி இருக்கு அது கேட்டபடி போய் விழும். அதை எடுத்துக்கொண்டு என்ன செய்யணும்? நடக்க வேண்டும். அப்போ இன்னைக்கு என்ன அப்படின்னு வரும்போது, கடந்த இரவு ஜபெல்லாம் முடிச்சுட்டு போயிட்டு ராத்திரியே புலம்புவார். ஒரே ஒரு வார்த்தை தான், அதை பிடிச்சுக்கிட்டார். அது கன்ஃபார்ம் அப்படின்னா இன்னைக்கு 2 பேர் ஜெபம் பண்ணாங்க, 2 பேர் வாயில அந்த வார்த்தை வந்தது. அவ்வளவு இதான் கர்த்தர் நடத்துறது. என்ன அது? அதே எத்தனை பேர் கவனிச்சிங்க? 2 பேர் ஜெபம் பண்ணாங்க, 2 பேர் வாயில அந்த வார்த்தை வந்தது. எத்தனை பேர் கவனிச்சிங்க? சரி, என்னவா இருக்கும் சொல்லுங்க சத்தமா. உங்களை கேட்டு கவனிச்சிங்களா இல்லையா? பாடல், அதனாலதான் இந்த பாட்டு பாடின. கூடுமே எல்லாம். கர்த்தருடைய வார்த்தை 31,000க்கு மேல வசனம் இருக்கு. இந்த ஆத்துமா வளர, தடுமாறி போகாம இருக்க, மனமகிழ்ச்சியாய் வாழ, ஆசீர்வாதமாய் இருக்க, அங்கிங்க தேடணுங்கிறது இல்ல, நம்ம கையிலேயே கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. இதுக்குள்ள இல்லைன்னு சொன்னா வேதனைப்பட்டு உட்கார்ந்துக்க வேண்டியதான். ஓகே, நீங்க சொல்ல போறது இல்ல. 1 யோவான் 5:4, 1 John 5:4. 1 யோவான் 5:4 தமிழ்ல நான் படிக்கிறேன்.
முடிஞ்சா தெலுங்குல படிங்க, இல்லைன்னா கன்னடாவில் படிங்க, இல்லைன்னா மலையாளத்தில் படிங்க, எதுலையாவது படிங்க. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற. இப்ப தெரியுதா, ஜெபம் பண்ணும்போது 2 பேர் வாயில அந்த வார்த்தை வந்ததுன்னா, ஜப வார்த்தை கூட குற்றமா நினைக்காதீங்க. ஜப வார்த்தை கூட கவனிக்கிறோம். நாம எந்த உள்ளத்திலிருந்து வார்த்தைகள் வருகிறது, ஜபத்துல கூட எங்கிருந்து வருது என்னங்கிறதெல்லாம், ஏன்னா தேவ சமூகத்துல எல்லாம் கண்காணிக்கப்படுகிறது. சில நேரத்தில் ஜெபம் பண்ணும் போது உள்ளத்துல பயங்கர சிலரை குறித்து, சில குடும்பத்தை குறித்து சிலதெல்லாம் உள்ளத்துல இருக்கும், ஜபத்துல கொட்டுவோம். கர்த்தர் அதை கவனிப்பார். அந்த அந்த ஆக்ரோஷம் இந்த ஜபத்துல வெளிப்படும். ஞானம் இல்லாத செஞ்சிருக்கிறோம். ஆனா தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு பயந்து அப்பா அப்படின்னு அவருடைய உணர்வுக்கு ஒப்பு கொடுத்தால் அழகாய் கர்த்தர் நடத்துவார். புருஷனுக்கும் மனைவிக்கும் வீட்டுல பிரச்சனை இருக்கு, இங்க ஜபத்துல அந்த வார்த்தைங்க இங்க வந்துகிட்டு இருக்கும். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? அடிக்கிறாங்க பார் ஜபத்துலன்னு, ஜபத்தை கவனிக்கிறவங்களுக்கு. சரி, எப்படியோ அப்ப இந்த மாதம் என்னன்னு சொன்னால் விசுவாசம். விசுவாசத்தோடு நீங்கள் வாழ்ந்தால் வெற்றி வாழ்வை காண்பீர்கள். விசுவாசமும் வெற்றியும். வெற்றின்னா ஜெயம். அப்ப இந்த 4வது மாதம் உங்க இதயத்துல பிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபெய்த், விசுவாசம். கொஞ்சம் புரியறதுக்காக கொஞ்சம் ஒரே வார்த்தையில சொல்லிக்கிட்டு இல்ல, கொஞ்சம் வசனத்தையும் சொல்றேன், நேரத்தையும் பொறுத்து நாம உங்களுக்கு சொல்லுகிறோம். 1 யோவான் நாம அதை பார்த்தோம் 5:4. விசுவாசத்துக்கு துவக்க யாரு அதை புரிஞ்சுக்கணும். வேறு ரூட் தெரியாதனால்தான் தடுமாறணும். ரூட் தெரியாததனால. விசுவாசத்துக்கு துவக்கமே யாருதான்? நான் சொல்லாமலே உங்களுக்கு தெரியணும். யாருதான்? தேவன். எபிரேயர் 12:1 அந்த வார்த்தை இருக்கு. என்ன? விசுவாசத்தை துவக்கிறவரும் அவர் தான், முடிக்கிறவரும். அப்புறம் நம்முடைய கவனம் யார் பக்கம் திருப்பணும்? எந்த ஒரு காரியத்துக்கும், இந்த இடத்துக்கு போனா எனக்கு கிடைக்கும், இந்த இடத்துக்கு போனா கொடுப்பாங்க, அங்க போனா, அப்ப நம்முடைய நம்பிக்கை எது மேல போயிடும்? அப்ப யார் மேல வரணும்னா எந்த ஒரு காரியத்திற்கும் துவக்கமும் அவர் தான். அவரை விட்டுறக்கூடாது, அவ்வளவுதான். உங்க நகத்தை வெட்டி எடுத்துட்டு வெறும் சதையை மட்டும் வச்சுக்குவீங்களா? எப்படி இருக்கும்? நகமும் சதையும் சேர்ந்து இருந்தாதான் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தா இருக்கும். அதனால ஆண்டவர் மேலதான் முழு விசுவாசம். எந்த ஒரு காரியத்துக்கும் துவக்கம் அவர் தான், முடிவும். சரி, இந்த விசுவாசம் எப்படி வரும்? சும்மா விசுவாசம் 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 அவிசுவாசம் விசுவாசம் சொல்லிக்கிட்டே இருந்தா போதுமா? விசுவாசம் எப்போ வரும் தெரியுமா? உங்க கையில என்ன இருக்கு? பட்டயம் இருக்கா? அத கூட பேக்ல கத்தி எடுத்துட்டு வருவாங்க. என்ன கத்தி? வேதமாகி. வேதம் என்பது ஒரு கத்தி தான். அந்த வேதமே இருக்காது. இப்ப எல்லாம் போன்லயே விளையாடுறது. எங்க போனாலும் எதுவுமே தப்பு இல்லை. ஆனா எதை முக்கியப்படுத்தி பயன்படுத்துகிறோம் என்பதுதான். இப்ப இந்த விசுவாசத்தை துவக்குகிற தேவன் எதின் மூலமா நம்மளை வளர வைக்கணும்னு விரும்புகிறார் அப்படின்னா ரோமர் 10:17, ரோமன்ஸ் 10:17. இதெல்லாம் நீங்க இன்னைக்கு எல்லாம் உட்கார்ந்து அசை போடணும், அசை போட வேண்டும். 10:11 ரோமர் 10:17 என்ன சொல்லியிருக்கு? 17 இல்லையா? ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். அதனால தாங்க நான் கேள்வி மேல கேள்வி கேட்டு இருக்க. எல்லாரையுமே நிறைய பேர் என்ன கேள்வி மேல கேள்வி கேட்பாங்க. என்ன கேள்வி அது? அந்த கேள்வி இல்லை இது. அது என்ன? இது என்ன? அந்த கேள்வி இல்ல. நான் கேட்ட கேள்வி இந்த வசனம் ராத்திரி வந்த உடனே இப்ப கேள்வி கேட்கிற பாருங்க. இந்த வசனம் தான் எனக்கு ஞாபகம். விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற. உடனே கேள்வி கேட்டேன். என்ன அது?
அப்போ விசுவாசம்னா விசுவாசத்தின் துவக்கம் யாரு? கேள்வி. கேள்விக்கு பதில் யாரு? தேவன். இதான் கேள்வி. அந்த கேள்வி இதான் உள்ள நுழைய முடியும், இதயத்துல நிரம்ப முடியும். அடுத்து ஒரு கேள்வி கேட்டார். அப்போ இந்த விசுவாசம் யாருக்கு வேணும்? நமக்கு தெரியும் யாருக்கு வேணும். ஒரே வார்த்தையில யாருக்கு வேணும்? மனுஷனுக்கு வேணும். எனக்கு வேணும், மனுஷனுக்கு வேணும். ஆனா எந்த மனுஷனுக்கு வேணுங்கிறது தான் பிரச்சனை. ஏன்னா மனுஷனுக்குள்ள என்ன இல்ல? விசுவாசம் இல்ல. அப்படி ஒரு கேள்வி கேட்டார். அப்ப யாருக்கு விசுவாசம் வேணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர்கிட்ட யார் யாரு வராங்க எல்லாருக்குமே விசுவாசம் வேண்டும். எத்தனை பேருக்கு விளங்குது? தேவ சமூகத்தை நாடி இல்ல, சர்வீஸ் எல்லாம் இல்ல. 66 வயது. ஏன் 66 சொல்லிக்கிட்டே இருக்கிற? என்னை ஒரு தகப்பனாய் பாருங்கள். சின்ன பிள்ளைங்களா இருந்தா சொல்லுவேன், என்னை ஒரு தாத்தாவாய் பாருங்கள். அப்போ தகப்பன தாத்தான்னா அந்த இடத்துல என்ன வரணும் தெரியுமா? மரியாதையை கொண்டு வரணும். வயசு போக 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 அங்க நாமளும் அதுக்கேற்ற ஞானமா பேசணும், மற்றவர்களும் அந்த அளவுக்கு என்ன செய்யணும்? அப்படியெல்லாம் நீங்க ரொம்ப எடுத்த கை வயசு சொல்றோம், உள்ள நுழைக்கிறோம். அப்போ விசுவாசம் யாருக்கு வேணும்? யாரெல்லாம் ஆண்டவரை நம்புறாங்க, யாரெல்லாம் அவருடைய பிள்ளையா மாறி இருக்காங்க, யாரெல்லாம் ஆலயத்துக்கு வர்றாங்க, வேதத்தை மட்டும் தூக்கிட்டு வரணும். அப்படி அது மட்டும் போதாது. நமக்குள்ளே வர்ற எல்லாருக்குள்ள என்ன இருக்கணும்? சத்தமா சொல்லுங்க. நிறைய வசனம் இருக்கு, பார்க்கலாம். இந்த மாதத்துல ஒரு கொஞ்சம் கொஞ்சம் தியானித்து பார்ப்போம். இன்னொன்னு, யாருக்கு விசுவாசம் வேணும்? உலகத்துல யார் யாரு போராட்டத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க எல்லாருக்கும் விசுவாசம். ஏன் அப்படி? ஏன்னா எல்லா போராட்டத்தில் இருந்தும் விடுதலை கொடுக்கிறவர் யாருதான்? சத்தமா. அதனால அவர் மேல விசுவாசம் வைக்கணும். போராட்டம் வருதுன்ட்டு போராட்டத்துக்கு யாரு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு அதுல நுழைஞ்சிக்கிட்டு போக கூடாது. சுஸ்தா வைக்கணும்னா விசுவாசங்கிற அந்த எல்லைக்குள்ளே வர வேண்டும். அப்படி தேவனிடத்தில் வரும்போது இன்னொன்னு, இப்போ விசுவாசம் நமக்கு கிடைக்குது. நம்ம ஏற்கனவே சொல்லி இருக்கோம், லாஸ்ட் போன வருஷத்துல கூட கடைசியில பேசிருப்பேன் நினைக்கிறேன். தேவனுடைய பிள்ளைகள், தேவ பிள்ளைகள் யாரை பிரியப்படுத்தி வாழணும்? சத்தமா சொல்லுங்க. ஆனா சிலர் வீட்டுல மற்றவங்களெல்லாம் பிரியப்படுத்துவாங்க, தான் வீட்டுல உள்ளவங்கள அழ வைப்பாங்க. பெற்றெடுத்த தாயை அழ வைப்பாங்க, பெற்றோரை அழ வைப்பாங்க, வீட்டில் உள்ளவங்கள நோவு கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனா வெளியில உள்ளவங்கள அப்படியே ஜாலியா சந்தோஷமா வச்சுக்குவாங்க. சபைக்கு வருகிற தேவ பிள்ளைகள் தேவனை பிரியப்படுத்தி வாழணும். யாரை பிரியப்படுத்தணும்? யோசேப்பு அவங்க அப்பாவுக்கு பிரியமா இருந்ததுனாலதான் அவன் தேவைகள் எல்லாம் தன் தகப்பனால் சந்திக்கப்பட்டது. மற்ற 11, அப்ப யோசேப்பு பென்யமீன் பிறக்கல, மற்ற 10 பேரை பார்க்கிறோம். யோசேப்புக்கு தான் டிரெஸ்ல வித்தியாசம், அன்புல வித்தியாசம், பட்சபாதம் இல்லை. ஏன்னா ரூபன் முதற்கொண்டு மற்றவங்க எல்லாரை விட இந்த யோசேப்பு தான், அவன் தோற்றமே வித்தியாசம், பேச்சு வித்தியாசம். தேவனுக்கு, அதாவது அவனுடைய பார்க்கும் போதே ஒரு பிரசன்னம். அன்பு எங்க இருக்கோ அல்லது எங்க ஒரு நல்ல பழக்க வழக்கம் இருக்கோ அங்கதான் அன்பா இருக்க முடியும். சுடு 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 சுடுன்னு இருந்தா எப்பவுமே சொல்லுங்க. அப்ப இந்த யோசேப்பு தகப்பனுக்கு பிரியமா இருந்தார். அத போல பிரியமானவர்களே, நாம விசுவாசம் இருந்தாதான் யார் நம்ம மேல பிரியமா இருப்பாங்க? இல்லைன்னா எவ்வளவு நாள் உங்களுக்கு நான் சொல்ல, விசுவாசம் இல்லாத சந்ததிய எவ்வளவு நாள் உங்களோடு கூட அப்படி சொல்லிடுவார். அப்ப நாம தெரியும் உங்களுக்கு வசனம் எங்க இருக்கு? எபிரேயர் 11:6. நான் கடைசி வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கேன், 1000 முறை சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். முன்னு உட்கார்ந்துருங்க.
விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது. உங்களுக்கு விசுவாசத்தை நீங்க வளர்க்க 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 இந்த மாதத்துல ஆண்டவர் உங்க மேல பிரியமாயிடுவார். ஆமென். அவர் பிரியமா இருந்தா உங்களுடைய அனைத்து தேவைகளை அவர் என்ன செய்வார் சொல்லுங்க. எப்ப பாரு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறான் ஒரு பையன், அவனுக்கு எல்லாம் வாரி சண்டை போடுறான்னு என்ன கொடுப்பாங்க, அவ்வளவுதான். ஆனா மனப்பூர்வமா அவங்களுக்கு எதுவும் செய்ய நியாயம் தானே. அந்த வசனம் என்ன இருக்கு? தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்ப யாரு உலகத்தை ஜெயிக்க முடியும் அப்படின்னா, தேவனால யாரு பிறந்திருக்காங்க அவங்க தான் உலகத்தை ஜெயிக்க. நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன்? எங்க சொல்றேன்? எபிரேயரா? உட்கார்ந்து என்ன கவனிக்கிறேன்? எனக்கு ஒண்ணு விளங்கலையே. இப்ப நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன்? தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை, எங்க இருக்கு அந்த வசனம்? இப்ப நான் சொன்ன அந்த வசனம் தான். 1 யோவான் 5:4 5:4 5:4 நம்ம பழக்கம். 5:4 5:4. அப்போ இந்த ஜெயிக்க முடியுமா முடியாதா ஒரு தேவனுடைய பிள்ளை? முடியுமா முடியாதா? வசனம் சொல்லுது, விசுவாசிக்கிறவன் தேவனால் பிறக்கணும். தேவனால் பிறப்பதுன்னா என்ன? தாய் வயிற்றில பிறந்ததில்லை, மறுபடியும் பிறந்து கர்த்தருக்காக வாழ்வது, மனம் திரும்புதல், ஞானஸ்நானம், ரட்சிப்பு, திரும்பவும் கர்த்தருக்காக ஸ்ட்ராங்கா வாழணும். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற. இது அதிகமா பார்ப்போம் வருகிற நாட்களில். அப்ப தோல்வி வராதா? சத்தமா சொல்லுங்க. அப்போ ஒரு சபையில வர்ற விசுவாசிகளுக்கு, ஊழியர்களுக்கு தோல்வி வராதா? தோல்வி வரவே வராதா? நீங்க எல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுல இன்னி வரைக்கும் ஒரு கோபம் கூட படல, அந்த குறும்பு வரவே இல்லை. அதெல்லாம் தோல்விதான். மற்றவங்களை பார்த்த உடனே அப்படியே அந்த முகத்தை திருப்பிக்கிட்டு போது வரவே இல்லையா? இந்த உள்ளத்தை அந்த பார்த்த உடனே ஒரு மாதிரி பொங்கு வரலையா? வருதா வரலையா? எனக்கும் அதிகமாவே வந்திருக்கு. ஆனா அப்படியே அடக்குற பிசாசே வேண்டாம், இது அப்படியே அடக்கணும். தேவனால் பிறந்தவங்க யாரோட எந்த லிங்கில இருப்பாங்க? யார் தொடர்புல இருப்பாங்க? சிந்தையும் பார்வையும் உணர்வுகளும் கர்த்தரோட ஆண்டவர்னு. அப்ப அந்த சோதனை வரும்போது உடனே என்ன பண்ணணும்? இயேசுவின் ரத்தம் நல்லா இல்லையப்பா அது. அவங்க நமக்கு என்ன பண்ணாங்க? என்னைக்கோ பேசினாங்க, என்னைக்கோ பண்ணாங்க. இப்போ நாமும் அவங்க விஷயத்துக்கு போல அவங்களும் நம்மளை பத்தி ஒண்ணும் இதை போல சிந்திச்சு பாருங்க. அப்படிதான் நாம சிந்திக்கணும். அப்ப சோதனை வருமா? கண்டிப்பா வரும். இப்போ எலெக்ஷன்ல எல்லாம் நிக்கிறாங்க, 4 பேர் நிக்கிறாங்க. 4 பேர் ஜெயிச்சிடுறாங்களா? சத்தமா சொல்லுங்க. நரேந்திர மோடியே பின்னடைவாயிட்டார், அப்புறம் ஏதோ வந்துட்டாரு மேல. அது நமக்கு அந்த விளக்கம் வேணும். பின்னடைவு. அப்ப விசுவாசத்தில் நாம பின்னடைவோம், கொஞ்சம் டவுன் ஆகுவோம். ஏன்னா எங்க வாழுறோம்? உலகத்துல. ஆனா அதுக்காக ஒரே வழியா பின்னால போய்விட, சத்தமா சொல்லுங்க, பின்னடைவு வரும். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய நிலையில் நாம் வரும்போது நாம் கண்டிப்பா பின்னடைவு இல்லை. இது நமக்கு ஒரு லெசனா இருக்கும். ஆனால் நாம வெற்றி அடைவது நிச்சயம். சத்தமா சொல்லுங்க. ஆமா, பின்னடைவு வரணும். ஒரு மனுஷனுக்கு அவமானம் வருவது எதுக்கு தெரியுமா? நெக்ஸ்ட் அவமானம் பட கூடாது என்பதற்காக. ஒரு மனுஷனுக்கு எலும்பு உடைஞ்சது எதுக்கு தெரியுமா? இப்படி போனதனால் தானே எனக்கு எலும்பு உடைஞ்சது, இனி எலும்பு உடையாம என்ன செய்யணும்? இங்க போனதனால் தானே எனக்கு இந்த பிரச்சனை வந்தது, இனி அப்படிப்பட்ட சூழ்நிலையை நான் தவிர்த்து விட்டால். புரியுதா? புரியலீங்களா? அப்ப நம்ம வாழ்க்கையில் வருகிற சில பின்னடைவுகள் நம்ம விசுவாசத்தில் முன்னேறி ஜெயத்தை பெறுவதற்கு நேராய் கொண்டு போகும்.
இல்லையா? சரி, ஒரே வார்த்தை சொல்லி முடிக்கிறேன், இன்னும் இருக்கு, நேரமும் போச்சு. இப்ப விசுவாசிக்கிறவன் வெற்றி பெற முடியுமா? தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஜெயிக்க முடியுமா? கடைசி வரைக்கும் அது எங்க என்னால முடியும் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்க முடியும்? கண்டிப்பா முடியும். இதுக்கு நிறைய உதாரணம் இருக்கு, 4 வாரங்கள்ல சொல்லுவேன், ஈஸ்டரை விட்டுட்டு. அப்ப என்ன, இது வந்து நம்ம தாவீத நினைவுக்கு கொண்டு வாங்க. 1 சாமுவேல் 17:45 இருந்து 50 வரைக்கும் வீட்டுல போய் படிங்க. 1 சாமுவேல் 17:45 to 50. தாவீது விசுவாசத்தில் வளர்ந்தார். அங்குள்ள சூழ்நிலை பாருங்க, தோல்வியில் மூழ்கி இருக்காங்க. விசுவாசத்தோட போனாரு. கோலியாத்தை வீழ்த்தினாரா? வீழ்த்தலையா? சத்தமா? விசுவாசிக்கிறவர் அவங்க பார்வையில எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் அவைகளை மேற்கொள்ள முடியும். முடியுமா? முடியாதா? தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கிற, நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிறது. அப்ப இந்த வார்த்தைகளை மறந்துடாதீங்க, அசை போடுங்க. முடிவா சொன்ன இஸ்ரவேல் ஜனங்கள் தோத்து போயிடுவாங்கிற நிலைமை இருந்தது. தாவீது என்ற விசுவாச வீரன் அங்க கடந்து போனார். சத்துருக்கு அடையாளமான கோலியாத்தை வீழ்த்தினார். தனக்கும் தன் ஜனங்களுக்கும் வெற்றி கிடைத்தது. அப்ப எங்கெல்லாம் தோல்வி போல வருதோ உடனே நாம ஆண்டவரை நினைத்து நாம் யார் என்பதை சிந்தித்து கர்த்தரோடு இருப்போம். எல்லாரும் அப்படியே எழுந்து கர்த்தரை நோக்கி பார்த்து. ஆமா, பைபிள் அப்புறம் எடுத்து வச்சுங்க. எழுந்துருன்னா உடனே எழுந்துருங்க. எழுந்து விளையாடுறீங்க, அதுக்கு 10 நிமிஷம் ஆகுது. நாம கண்ணை மூடி நான் ஏன் உங்களை பார்க்கணும்? இப்ப கையை உயர்த்தி சொல்லுங்க, இந்த மாதம் விசுவாசம். பிரசங்கமே விசுவாசம் தாங்க. குட் ஃப்ரைடே சிந்திக்கிறமே அதுவே ஃபெய்த் தான். ஈஸ்டர் பவுல் சொல்றாரு, என் ஆண்டவர் உயிரோடு எழுந்தான்னு விசுவாசிக்கலன்னா பிரசங்கமே இல்லை. நீங்க தோல்விக்குள்ள இது வரைக்கும் போயிருக்கலாம் ஏதாவது ஒரு விஷயத்துல. எல்லாருமே அவ்வளவுதான், தோல்வி 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 தோல்வி. ஆனா ஆண்டவர் நமக்கு வெற்றி கொடுக்க வல்லவராக இருக்கிறார். சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு என்ன வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கட்டி சொல்லுங்க. 4வது மாதத்துல யார் என்ன சொன்னாலும் சொல்லட்டு, ஏதாவது செய்யட்டும். ஆனால் நான் சொல்ல போகாம விசுவாசத்தில் விசுவாசத்தில் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. நமக்கு வெற்றி உண்டு. இன்னொரு முறை சொல்லுங்க, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. அவ்வளவுதான். 4வது மாதத்தில் இதுவரைக்கும் தோல்வியை கண்டிருப்போம். நமக்கு ஆண்டவர் ஜெயம் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அந்த ஜெயம் பெறுவதற்குரிய வழிமுறை விசுவாசம். அதை வளர்த்துக் கொள்வோம், வசனத்தை படிப்போம்,
ஆண்டவர் கொடுத்த அந்த ஆராதனைக்காய் 1ஆம் தேதி கர்த்தருடைய சமூகத்திலே வந்து இது ஒரு தேங்க்ஸ் கிவிங், ஆண்டவருக்கு நன்றி சொல்வதற்காக தான் இங்க நாம கூடி வந்தோம். கரங்களை உயர்த்தி அந்த மகிமையை அவருக்கு செலுத்திடுவோமா? நல்லா சொல்லுங்க. ஆமென். உமக்கே மகிமை, உமக்கே மகிமை, உமக்கு மகிமை, உமக்கு நன்றி 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 ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திரம். அந்த இயேசு நத்தம் போட 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 பேய் ஓடுது பாருங்க. அத போல உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உள்ள பெருகட்டும், உள்ள பொங்கட்டும், பலன் வரட்டும், சமாதானம் வரட்டும், விடுதலை வரட்டும், அற்புதம் நடக்கட்டும், நிறைவு பெறட்டும். உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். துதிகர மகிமை உமக்கு ஏறெடுக்கிறாண்டவரே. உங்க பாதத்துல கிடப்பது எங்களுக்கு கிடைக்க எவ்வளவு மேன்மை. அதை எல்லாரையும் ஆசீர்வதிங்க. உங்க சபை எங்களை வேலைக்காரங்களா வச்சிருக்கீங்க. என் ஜனங்கள் ஆசீர்வாதமா இருக்கணும். ஒரு ஆத்மாவை விசுவாசத்து வீரர்களாய் மாறணும். மகிமையான காரியங்களை செய்யும். இதுவரை காத்ததற்காக நன்றி. உங்க வாழ்வே ஜபமா மாறட்டும், விசுவாசமா மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. கர்த்தரா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, தூய ஆவியானுடைய வல்லமை, ஆசீர்வாதம் நம்ம எல்லாரோடும் இயேசுவை வர வரைக்கும் நிலைத்திருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். சோதரன்